கோயில்ல எம்பிட்டு நேரம் தான் நிற்கிறேன்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து மணிக்கிற ஆச்சு, இன்னியும் காணலை. என்னதான் செய்வாளோ தெரியல. சொல்ல தானே செஞ்சேன் 10:30 வரணும்னு. சே, சரி ஃபோன் பண்ணி வேணா பார்க்கலாம். ஒருவேளை அத்தையவா கூட்டிகிட்டு வந்தா என்ன பண்ண? இதுதான் சரியான லூஸ் ஆச்சே, ஒன்றும் புரியவும் செய்யாது. அத்தையை கூப்பிட்டு வந்தா சரிப்படாத. அம்மா ஃபோன் பண்ண போய் அத்தை எதுவும் எடுத்துட்டா, சே சொல்லி வச்சு போற மாதிரிலாம் இருக்கும். என்ன பண்ணலாம்? சரி போனாதான் போட்டு பாப்போமே. அத்தை வந்தா கண்டிப்பா இவ போன் எடுக்க மாட்டா, அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். போனை எடுக்கவும் இல்ல, கட் பண்ணவும் வரல. அத்தை வந்தா கட் பண்ணுவா, போனையும் கட் பண்ணல. சே, பைத்தியக்கார பையன் மாதிரி என்ன புலம்பு வச்சுட்டால. வரதா இருந்தா சீக்கிரம் வரணும். எம்பிட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்க. ஆளு எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. சே, முன்னாடி எல்லாம் அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டோம். இப்ப பேரு வந்து பழி கிடக்க வேண்டியதா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் கூட பாப்போம் வராளா என்னன்னு. இன்னைக்கு வரட்டு, அவளுக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் காத்து காத்து இருக்கணும் போல. எங்கேயாவது போகும்போது இப்படி லேட் ஆகுனா எங்கிட்டு இவ்வளவு கூட்டிட்டு போகுதுக்கு. சரி கொஞ்ச நேரம் கூட பாக்கலாம். வரலைன்னா கோயிலுக்குள்ள போய் பாப்போம். ஒருவேளை லூசு கோயிலுக்குள்ள தேடிட்டு இருக்கோம் என்னமோ. அவளையும் குறை சொல்ல முடியாது. நம்ம இங்க இருக்கிறது எப்படி அவளுக்கு தெரியும்? நம்ம கோயில்ல வர சொன்னோம், கோயிலுக்குள்ள நிப்பாளா இருக்கும். சரி அங்க போய் என்ன போய் பாத்துட்டு வருவோம். என்னம்மா நல்லா இருக்கியா? நீ அந்த அவரு வேலாயுதம் அவரு பொண்ணு தானே? நல்லா இருக்கியாமா? அம்மாலாம் நல்லா இருக்கா? உனக்கு தானே இப்ப நிச்சயம் முடிஞ்சது? ஆமாங்கம்மா. ஆமா, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சந்தோஷம்னா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் இப்போ? கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. லெட்டர் இப்பதான் அடிக்க கொடுத்துருக்காங்க. இனிதான் எல்லா இடம் வந்து சொல்லுவாங்க. அப்படியாமா? சரி சரி. யாரு உங்க மாமா பையன் தானே? முறை பையன் தானே கல்யாணம் பண்ண போற? சரி சரி சரி, நல்லா இருந்தா சரிதான். சரிம்மா, பாக்கலாம். சரிங்கம்மா. கடவுளே, என் பையன் சீக்கிரமே கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும். எல்லா பெற்றவங்கள மாதிரி எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பிள்ளைக்குன்னு ஆசை இருக்கு. ஆனா அவன் தான் ஒவ்வொரு காரணமா சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கான். நீ தான் அவனுக்கு நல்ல புத்தியும் அறிவையும் கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ, இந்த அம்மா வர வந்திருக்காங்களே, பார்த்தா எதுவும் நினைக்க கூடாது. இப்பவுமே சோடி சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு எதுவும் நினைப்பாங்களே. ஐயோ, இவர் கண்ணில் மட்டும் விழுந்துடக்கூடாது. இவங்க எங்கதான் போனாங்க? கோயிலுக்கு 10:30 மணிக்கு வாழினாங்க. மணியும் 11 தாண்டியாச்சு, இன்னும் காங்கல. போனை தான் நீ அடிச்சு பாக்கணும். சரி, போன் வெளியே போய் பண்ணலாம். என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? காணவே இல்ல. முன்னாடி அடிக்கடி வருவீங்க வீட்டுக்கு, இப்ப என்ன வரதில்ல? அவள் கொண்டு போவீங்கல்ல, போய் அவள்லாம் கொண்டு வரதில்ல. அதேம்மா கேட்க, அவளை விட்டு ஏதோ வீட்டு பாடம் கொட்டிட்டு இருந்தேன். என் மாமே அவளெல்லாம் விற்க போக கூடாது, உனக்கு செலவுக்கு என்ன வேணும் தாரேன்னு சொல்லிட்டான். அதான் இப்ப எங்கேயும் போறதில்ல. அப்படியா? நல்லது தானே பாட்டி. உங்களுக்கு தெருவா அலையணும் இந்த வயசுல, காலெல்லாம் வலிக்கும்ல. அதே அவரு துட்டு கொடுத்தாருன்னா அதுக்கு தேவையானதை வாங்கி பொங்கி சமைச்சு சாப்பிட்டு போயிடல. நல்ல விஷயம் தானே. அதையும் எப்படி சலிச்சுக்கிறீங்க? இல்லம்மா, நம்ம அவள் வைக்க போனா கூட குறைய கிடைக்கும். ஒரு நாள் கூட கிடைக்கும், ஒரு நாள் குறைய கிடைக்கும். அதை வச்சு சமாளிப்பேன். அவன் அப்படி இல்ல, ஒரு நாள் 20 ரூபானா 20 ரூபா தான் கொடுப்பான். ரேசாச்சி கிடக்குல, ஏதாவது கறிப்புளி வச்சு சாப்பிடுன்னு 20, 50 தருவான். அதை வச்சு என்னத்தை கழிக்க முடியும் சொல்லு? 50 ரூபா வச்சு ஒரு நாள் கழிக்க முடியுமா? அதே கொஞ்சம் கவலையா இருக்கு. நம்ம பாட்டு நம்ம தொழில பாத்துட்டு இருந்தானே, அது கூட மட்டும்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் பேசாம தொழிலுக்கே போயிடலாமா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம கை விளங்கி செலவச்ச மாதிரி இருக்காதுல்ல. 50 ரூபா சமையலுக்கே சரியா இருக்கும். ஒரு வெள்ளரிக்காவோ என்னத்தையா வாங்கினா அதுக்கே சரியா போகும். மீதி செலவுக்கு காப்பி கீப்பி போட்டு குடிக்கண்டாமா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. 50 ரூபாலாம் வச்சு இந்த காலத்துல ஓட்ட முடியுமா? 50 ரூபா வச்சு என்னதான் செய்ய முடியும்? உங்க மகன் தானே, கூட குறைய கேளுங்க. ஏதோ கவர்மெண்ட் வேலைல பாக்காக உங்க மகன் கண்டக்டர் தானே, துட்டுதான் வருமே. மாசம் ஒரு 5000 3000 கொடுத்தா என்ன குறைஞ்சா போவாரு? அப்பா, அம்புட்டு துட்டெல்லாம் நமக்கு எதுக்குமா? நமக்கு என்ன, கடவுள் புண்ணியத்துல தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல அரிசியும் சும்மா கிடைக்கி பொங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். டெய்லி ஒரு 100 ரூபா வச்சு தந்தா போதும். மாசத்துக்கு ஒரு 3000 2000 ரூபாய் தந்தா கூட எனக்கு போதுமா? கை நிறைய நமக்கு ரூபா இருந்து பழகிட்டு இல்ல, இல்லாதப்ப ஒரு மாதிரி இருக்கு. சரிங்க பாட்டி, கோயில வச்சு ரொம்ப பேச முடியாது, சாமி கும்பிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, நான் வெளியே இருக்கேன், வாங்க. சரிம்மா. அப்புறம் உனக்கு நிச்சயமா முடிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் எப்போ? நிச்சயத்துக்குலாம் சொல்லல, கல்யாணத்துக்காக சொல்லுவீங்களா என்ன? இல்ல பாட்டி, நிச்சயத்துக்கு வந்து அம்மா சொல்ல வந்தாங்களே, நீங்க தான் இல்ல, ஏதோ மாவா வீட்டுக்கு போயிருக்கான்னு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சரின்னு சொல்லி அம்மா வந்துட்டு, அம்மா சொல்லதான் வந்துச்சு. நீங்க இல்லாட்டா என்ன பண்ண? கல்யாணத்துக்கும் சொல்லுவாங்க, கண்டிப்பா வந்துருங்க என்ன, மாவா வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படியம்மா, எனக்கு தெரியாம போச்சே. அதான் நான் நினைச்சேன் இவ்வளவு பழகி இருக்கும், எத்தனை நாள் கொண்டு அவளுக்கு கொண்டு கொடுத்துருப்போம் அந்த பிள்ளைக்கு. ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லலையேன்னு ஒரு வருத்தம். இப்ப நீ சொன்னப்பெல்லாம் தெரியுது எனக்கு. சரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பா வாரேன். என்னம்மா? என்ன பாட்டி, உங்க கதையெல்லாம் இங்கே வச்சு பேசுவீங்க? சாமி கும்பிட முடியுதா நிம்மதியாட்டு? சும்மா நச நசன்னு கதை பேசிக்கிட்டு வெளியே போய் பேசுங்க போங்க. அடேங்க அப்பா, பெரிய பாட்டி அம்மா சாமி கும்பிடுறா, சாமி போடி அங்கிட்டு. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, கண்டிப்பா வந்துடணும். சரிம்மா, சரி.
சொன்னாப்புல யாழ்னி அங்கதான் நிக்குதா? ஆமா, இப்ப ஏச போறா. அங்க கோயில்ல நிக்க சொன்னா எங்க போனீங்கன்னு இப்ப திட்ட போறா. என்னங்க எங்கதான் போனீங்க? கோயில் முழுக்க தேடி பார்த்தாச்சு. இங்கிட்டு தான் போனீங்களோ? 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரமா உங்களுக்கு வர்றதுக்கு? அப்புறம் சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ஆமா, நீ எத்தனை மணி வந்த கோயிலுக்கு? ஏன் நான் 10:50க்குலாம் வந்துட்டேன். இங்கிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், உங்களை காணல. சரி அங்கிட்டு போய் நிப்போம், அங்கிட்டு போய் பார்த்தேன், அங்கேயும் காணல. சரி போய் சாமியாவது போய் கும்பிடுவோமே, சாமியை கும்பிட்டுட்டு வரேன். கோயில்ல நாட்டம்மக்காரக பொண்டாட்டி நிக்காக. என்ன பார்த்துட்டு என்ன நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கா என்னன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க. அப்ப இன்னும் 10-15 நாள் இருக்குமா அப்படின்னேன். 10:50க்கு வந்திருக்க. உன்ட்ட நான் எத்தனை மணிக்கு சொன்னேன்? 10 மணிக்கு கோயிலுக்கு வான்னு சொன்னா 10:50க்கு வந்துகிட்டு இங்க நின்னியா அங்க நின்னியா சொல்லுவ. இன்னும் கதையா நீ சொல்லுவ. நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? 10 மணினா 9:50க்கு அங்க வந்து நிக்கேன். இங்க வந்து பார்த்தாச்சு, அங்க வந்து நின்னேன். ஒரு இடத்துல உன்ன காணல. சரி 10:30 மணி ஆயிட்டு இனி இங்கே நின்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்களே சொல்லி நம்ம தெப்பக்குளம் இருக்குல்ல, அங்கிட்டு போய் 1/2 மணி நேரம் இருந்து பாத்திருக்கேன். உன்னதான் காணும். நீ 10:50க்கு வந்துட்டு வாய் பேசுவ. என்ன 9 மக்களுக்கு வந்துட்டீங்களா? உங்களை யாரும் 9 மக்களுக்கு வர சொன்னா? 10 மணினா 10 மணிக்கு வர முடியுமா? உங்களுக்கு என்ன வீட்டுல வேலையா சோழியா? எந்திக்கணும், குளிக்கணும், துணியை மாத்திட்டு வருவிய. நான் அப்படியா? வீட்டு சோழி வெளி சோழி எல்லாம் பார்த்துட்டு தானே கிளம்ப முடியும். அப்படின்னா இது நீ நேத்தே என்று சொல்லிருக்கலாம்ல. நான் 10:10 தான் வருவேன்னு சொல்லதுக்கு தலையை ஆட்டிக்கிட்டு இன்னைக்கு வாய் பேசிட்டு இருக்க, அப்படிதானே? சரிங்க, கோவப்படாதீங்க. சாமி கும்பிட்டீங்களா? உனக்கு முன்னாடியே அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. சரி வா வெளியே போலாம். வெளியே வா. ஆமாங்க, வெளியே போயிருவோம். வெளியே எங்கிட்டாச்சும் போய் நிப்போம். ஏன்னா அவங்க நாட்டாமக்கிற அவங்க பொண்டாட்டி நிக்காத. பிறகு இப்பவுமே சோடி சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாளா சுத்த ஆரம்பிச்சிட்டாளா நினைப்பாங்க. அந்த பொம்பளை ஏற்கனவே ஒரு டைப்பு. வாங்க வெளியே எங்கிட்டாச்சும் போயிடலாம். வெளியேனா எங்க அன்னைக்கு மாதிரி பீச்சுக்கு போமா? சொல்லுவீங்க அந்த ஆசைமா உங்களுக்கு ரொம்ப. அன்னைக்கு தானே பீச்சுக்கு போயிருக்கு. சும்மா அப்படிலாம் போயிட்டு கூட பாத்துக்கோங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க. வாங்க தெப்பக்குளத்துல கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு வீட்டுக்கு போயிருவோம். இதுக்கு நீ வராமலே இருந்துக்கலாமே. இதுக்காக இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். வா வா நீ எப்படியாவது ரவுண்டு போயிட்டு வரலாம். வா படத்துக்கு போமா? படத்துக்கு போயிட்டு நல்ல படம் பார்த்துட்டு வருமா? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்ததே தப்பு. முதல்ல படத்துக்கு போகுமா பீச்சுக்கு போகுமா நீ என்னதான் நினைச்சிருக்கீங்களோ தெரியல. அது என்ன உங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்ல. என்னதானே எல்லாரும் வைவாக. இதே நான் கோயிலுக்கு நீங்க வரவே எடுக்கீங்கன்னு ஒன்னும் அம்மாட்ட சொல்லல. அம்மா கோயிலுக்கு நேரத்தே போகணும்னு நினைச்சேன்ல, போக முடியல, போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. நான் என்ன வீட்டுக்கு போறேன், நீங்க பீச்சுக்கோ தியேட்டருக்கோ போயிட்டு போங்க. ரொம்பதான் பயப்படாத நீ. வா அத்தைட்டு தானே நான் பேசுவேன். வா அத்தை என்ன சொல்ல போறாங்க? சும்மா இருங்க, சொல்ல புரிஞ்சுக்கோங்க. பேசாம இருங்க. வாங்க என் கூட தெப்பக்குளத்துல போய் கொஞ்ச இருந்துட்டு போவோம். சொன்னா கேளுங்க. சரி வா வந்து தோல. என்ன செய்ய, தலையெழுத்து மாறுமா? என்னது என்ன சொன்னீங்க? இல்லம்மா, கடவுளு நல்ல தலையெழுத்தா எழுதியிருக்காருன்னு சொன்னேன். சரி வா. இப்படி இந்த படிக்கட்டுலதான் 1 மணிக்குதான் இருந்தேன். இருந்து ஐயோ போகின்ற சாமி ஆயிடுச்சு. அதான் கோயிலுக்குள்ள போய் பாப்போம், இல்லன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோன்னு இருந்தேன். நல்ல வேலை கோயிலுக்குள்ள இருந்தேன். ஆமா, நான் தான் உனக்கு போன் பண்ணேன்ல, நீ ஏன் போன் எடுக்கல? போன் எடுத்து சொல்லிருக்க வேண்டியது தானே. என்னங்க நாங்க உள்ளதான் நிக்கேன் இல்ல வெளியே தான் நிக்கேன்னு சொன்னா அங்க அப்பதே வந்திருப்பேன்ல. உனக்கு 2 மட்டும் போன் பண்ணனே, ஏன் எடுக்கல? அப்ப நான் நினைச்சேன் ஒரு அத்தை கூட வராங்க போல, அதான் நீ போன் எடுக்கல நான் நினைச்சேன். லூசு, போன் எடுத்து வாங்கி தந்திருக்கு. போன் பேசுறதுக்கு தானே. ஐயோ, போன் எடுக்கக்கூடிய ஞாபகமே இல்லைங்க. போன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணாலும் நமக்கு தெரியும். போனே மறந்து போனேன். அதுவும் இல்லாம போன் ஆப்ல இருக்கு போல, அதான் நீங்க போன் பண்ணது எனக்கு வரல. ஐயோ மன்னிச்சிருங்க. சரியான லூசு தான் நீ. போ. பாருங்க இவ்வளவு பெரிய மீன் குளத்துல கிடக்கு பாருங்க. ஏய் அப்பா இவ்வளவு மீன். இன்னும் மழை தண்ணி நேரம் தானே, மேல வர தண்ணி வந்தா நிறைய மீன் வந்துரும் இல்லங்க? ஆமா ஆமா ஆமா, மீன் மழை பெஞ்சா மேல வந்துரும் பத்தியா. இத பேசுறதுக்கு இப்ப மெனக்கிட்டு உன்ன வர சொன்னேன். வாங்க கிண்டல் பண்ணாதீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய மீன் கிடக்குது. உன்னை போய் கோயிலுக்கு வர சொன்ன பத்தியா. என் புத்திய காலில் கிடக்குது எங்க காணும், அதையால அடிக்கணும். கோவப்படாதீங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. போங்க, நான் போட்டுமா? அதானே இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். சொல்லிட்டு இல்ல. இனி ஒரு 5 நிமிஷத்துல ஏதாவது சொல்லும் போது நான் போறேன் போங்க, நீங்க இப்படிதான் எப்பவும் சொல்லுவீங்க. நான் போறேங்க சொல்லிட்டு நீ போயிருவ. எப்படி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? பரவாயில்ல, என்ன நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க உங்களதான் நான் புரிஞ்சே வச்சுக்கல போல. அதானே இப்ப மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டா சரிதான். பேசினா தானே ஒரு ஆளை புரிஞ்சுக்கிட முடியும். பேசுறதுதான் சந்தர்ப்பமே கொடுக்குது இல்லையே. வேற என்ன,
எங்க போட்டு நீ எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட. சரிங்க, கோவப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். போதுமா? நீங்களே ஓடின்னு சொல்றது வர நல்லா புரிஞ்சுப்பேன். போதுமா? போங்க என்கிட்ட. சரி, நான் சொல்றது சொல்லிட்டு வழக்கமா கிளம்பட்டுமாங்க? அம்மா தாயி, உன்னை இனி நான் எங்க போகணும் கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்ட வரைக்கும் போதும். அதான் அங்க இருந்து வருவ, என்ன உட்காருவ, சரிங்க நான் போயிட்டு வரீங்க, என்ன பாத்துருவாங்க, ஏதாவது நினைப்பாங்க, இப்படி நீ பாட்டு போயிருவ. இதுக்கு ஏன் நீ வரணும்? இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்துக்கலாமே. போங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. பாக்கவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க. பாரு, நிச்சயம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்கடையில பாரா சோடி போட்டு நடக்கத அப்படின்னு என்னெல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன? இங்க பாரு, அடுத்தவங்க நம்ம பாத்துட்டே இருந்தோம்னு வையன் வாழவே முடியாது. அடுத்தவங்களதே நீ பாத்துட்டேன்னு வையன் கடைசி கூட வந்து நிம்மதியே இருக்காது. அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் கொண்டு விட போறேன். இதுல அடுத்தவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு? அடேங்கப்பா, நல்லாதான் பேசுறீங்க. ஆனா நான் உங்களை இப்படி நினைக்கவே இல்ல. அமைதியா மாடி வீட்டுக்கு வருவீங்களா, அவன் அன்பு இருக்கானான்னு கேட்பீங்க, இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி குனிஞ்சதோட நிமிராம போவீங்க. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வருவேன்னு நினைக்க? அன்பு வீட்டுல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பாக்கலாம் தான் வருவேன். நீயும் இல்ல அண்ணன் இல்லையே வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவ. சரி, அப்படியாவது உன்கிட்ட பேசின மாதிரி இருக்குமே நான் சொல்லி பாத்துட்டு வந்துருவேன். அதுக்குதான் வர்றது. அன்பு எப்ப இருப்பான் எப்ப வெளியே போவான்னு எனக்கு நான் தெரியாம இருக்கேன். அட பாரு. ஓ, அப்பமே சார் இப்படிதானா? நான் தான் புரிஞ்சுக்கல போல இருக்கு. ஆமா, நீ எப்பதான் புரிஞ்சிருக்க. சரி, நாளைக்கு பட்டெடுக்க போகணும்ல, உனக்கு என்ன கலர் பட்டு வேணும்? நாளைக்கு நீயும் கண்டிப்பா வரணும். அதை இதையும் சொல்லி வரமாட்டேன்னு சொன்னேன். கார் எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கே வந்துடுவேன். பாத்துக்கோ, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த பட்டை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கும் அத்தைக்கும் பிடிச்சிருக்கும்ல, அந்த கலர் எடுத்துட்டு வாங்க. எது எடுத்தாலும் நான் கட்ட மாட்டேன் நான் சொல்லுவேன். நான் எதுக்குங்க? சரியான பழைய பஞ்சாங்கமா இருக்க. இதை எப்படிதான் நான் மாத்தி கொண்டு வர போறோம் எனக்கே தெரியல. என்னது? என்ன சொன்னீங்க? ஏதோ என்ன வந்தீங்கல்ல இப்போ? இல்லம்மா இல்ல, உன்னையா நான் வைய போறேன். பாராட்டினேன். எப்பா இப்படி எனக்கு ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு. லூசு, நாளைக்கு ஒழுங்கா வார பத்துக்கோ. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வேற. உனக்கு என்ன பட்டு பிடிச்சிருக்கோ அதான் எடுக்கிறோம். நாளைக்கு நீ வர்ற, கார்ல போறோம். ஏதாவது சொன்ன அதுக்கப்புறம் இருக்கு பாத்துக்கோ. சரிங்க, வாரேன். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே. சரி, வர்றேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? அம்மா தாயே, எத்தனை மணிக்கு போறோம்னு கரெக்டா சொல்றோம். அந்த நேரத்துக்கு கிளம்பி நெல்லு, சரியா? 10 மணிக்கு நிக்கணும். நீ 10 மணி தானே வீட்டு சொல்லி பார்த்தேன், வெளி சொல்லி பார்த்தேன். 11 மணி ஆயிருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சீக்கிரம் போனாதான் நமக்கும் எடுக்கணும், எல்லாத்துக்கும் எடுக்கணும். மாமா அத்தை எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல, எல்லாத்துக்கும் எடுக்கணும். அதனால நம்ம காலையில போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ராத்திரி ஆயிரும். அதனால சீக்கிரம் கிளம்புத. சரிங்க. எப்ப தாங்க. போமா தாயே, நேரத்தை போ. இதுக்கு ஒரு 10 மட்டும் போறேன்னு சொல்லதுதான் நீ வருவ போல. இதுக்கு எதுக்கு நீ வரணும்? போ, வீட்டுக்கு தானே, சீக்கிரம் போய் சேரு. நான் அப்படி இந்த கொஞ்சம் மீனையும் இந்த மரத்தையும் இந்த குளத்தையும் பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு போறேன். வேற என்ன செய்ய? நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. சரி, இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு கிளம்பணும், அப்படிதானே? இங்க பாருங்க. என்ன சொல்லுமா தாயே? கோவப்படாதீங்க. நாளைக்கு 10 மணிக்கு நம்ம பட்டு எடுக்க போறோம், சரியா? கோவம் இல்லைல்ல? கிளம்பட்டுமா இப்போ? உண்மையாட்டே கிளம்பிடுவேன். சரி சரி, போயிட்டு வா. பைக்ல வரியா? பைக்ல கொண்டு டிராப் பண்ணிட்டா? ஐயோ, அந்த சோழியே வேணாம். இந்த 2 தெரு தள்ளிதான் இருக்கு வீடு. நான் பையன் நடந்து போயிருப்பேன். நீங்க போங்க பைக்ல வீட்டுக்கு. அதானே, எங்க நான் கூப்பிட்டோன்னா ரெடிங்க இந்த வாரீங்கன்னு சொல்லியிருக்க. எப்பவும் இப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த பாடுதான் போல எனக்கு. என்னத்த சொல்ல. சரி சரி, ரொம்ப அழட்டிக்காதீங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் போன் பண்ணுவேன். இங்கிட்டு ரொம்ப நேரம் இருக்காதீங்க, ரொம்ப வெயில் உள்ளது. சரிம்மா சரி, போயிட்டு வா. பாத்து பைய போயிட்டு வானா. இந்த குளத்தங்கரையில இருக்குது நம்ம காமாட்சியோட மவ தானே? அட ஆமா, வெளியூர்லதான் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சொடி சொடியா சீவாசன்னு பார்த்தா இப்ப நம்ம ஊருக்கும் அந்த கலாச்சாரம் வந்துருச்சோ. ஆமா, அந்த பிள்ளைதாங்க. நிச்சயம் முடிஞ்சிருக்கலாம், அந்த பையன் தான். 2 பேரும் அந்த குளத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வரக்கூடிய வேலையில இதெல்லாம் பேசணும் இப்ப ரொம்ப முக்கியமா. பேசணும் அவங்கவுங்க வீடுல இருந்து பேசலாம். இல்லன்னா இப்ப செல்போன் தான் இருக்க, அதுல இருந்து பேசிக்கிட வேண்டியதுன்னு குளத்துலதான் வந்து பேசணும் இருக்கு. என்னத்த சொல்லக்கா, காலமே கலிகாலமா தான் இருக்குப்பா. நம்ம காலம் மாதிரியெல்லாம் இல்ல. நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இன்னும் குனிஞ்ச தலை நம்ப மாட்டோம். இது தவிர ஆம்பளைல இருந்தா யார் வாழன்னு கூட பார்க்க மாட்டோம். அப்படி நம்ம இருக்கோம். இந்த காலத்து பிள்ளைல பாத்தியா, நிச்சயம் முடிஞ்சு அடுத்த நாளே குளத்தங்கரை இருந்து பேசிட்டு இருக்கு. இதுதான் இந்த காலத்து பிள்ளைகள். என்ன செய்ய, காலம் கெட்டு கிடக்கு விசாலாச்சி. நம்ம காலம் மாதிரியா இருக்கு. சரி, அவங்க கதையெல்லாம் இப்ப நமக்கு என்னத்துக்கு? நம்ம கோயிலுக்கு போவோம் வா. இதான் அங்கங்க தெருக்கு இப்படிதானே எல்லாம் சொடி சொடியா அலையுதுக. என்னத்த சொல்ல, இதுவா பார்த்தா அடுத்த வருஷம் நஞ்சிருச்சுக, கெட்டு போகுதுக. சரி, நமக்கு என்னதுக்கு இந்த ஊரு கதைதான். வாக்கா போய் சாமியை கும்பிடுவோம்.